உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பால் உனக்கு வேணுமா? ஆமா, கொடுங்க. சரி, நான் பாலை கொடுக்கறேன். நீ என் கண்ணையே பாக்குறியா? இந்த பால் உனக்கு வேண்டாம், கீழே போடு. என் கூட வரியா? வா போலாம். காவியா வேண்டாம், போகாத. வா. ஆன்ட்டி, 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 ஆன்ட்டி. என்னாச்சுமா? ஏன் இப்படி ஓடி வர? காவியா, காவியா. காவியா எங்க? காவியாக்கு என்னாச்சு? நானும் காவியாவும் எங்க வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருந்தோமா, ஒரு லேடி வந்து என்னமோ பண்ணி காவியாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. காவியாவும் எதுவுமே சொல்லாம அவங்க கூடயே போயிட்டா. என்னமா சொல்ற? யார் வந்து கூட்டிட்டு போனா? எனக்கு தெரியல ஆண்டி. அவங்க பார்க்க மந்திரவாதி மாதிரி இருந்தாங்க. சரி, எங்கம்மா போனாங்க? நீ வா. ஆண்டி, அந்த பக்கம் தான் கூட்டிட்டு போனாங்க. நீ போய் போன் வாங்கிட்டு வாமா. யார் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியலையே. பார்க்க மந்திரவாதி மாதிரி வேற இருந்தாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. காவியாக்கு ஏதோ ஆயிடக்கூடாது. இப்பவே எழுச்சருக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுவோம். என்னங்க ஆண்டி? ஒரு நிமிஷம். இவ டார்ச்சர் வேற தாங்க முடியல. வீட்ல தான் ரிலாக்ஸா இருக்க விட மாட்டாங்கறான்னு பார்த்தா ஹாஸ்பிடல்லையும் ஒழுங்கா ஒர்க் பண்ண விட மாட்டா போல இருக்கு. ச்சே. ஷோ, இவர் வேற போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. சரி, திரும்ப நம்ம ட்ரை பண்ணுவோம். சிஸ்டர் உங்களை பார்த்துப்பாங்க. ஓகே. என்ன பண்றது? ஏன் எழுச்சர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஏதாச்சும் ஒர்க்ல இருக்காரான்னு தெரியலையே. என்னாச்சு ஆண்டி? அங்கிள் போன் எடுக்கலையா? ஆமாமா, இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சார் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரம் காவியாவை கண்டுபிடிக்கணும். நம்ம உடனே அவருக்கு வாய்ஸ் மெசேஜ்ல கன்வே பண்ணிடலாம். சார், நீங்க ஏன் போன் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. காவியாவை யாரோ ஒரு மந்திரவாதி கூட்டிட்டு போயிருக்கிறதா பக்கத்து வீட்டு பொண்ணு இப்பதான் ஓடி வந்து என்கிட்ட சொன்னா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சார். நான் இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க போன் எடுக்கலன்னு நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். நீங்க இந்த மெசேஜ் கேட்டதும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க சார். நான் இப்போ காவியாவை தேடி தான் போக போறேன். எப்படியாவது அவளை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் சார். நீங்க எனக்கு கால் பண்ணுங்க சார். சுடர், என்னாச்சு? நாங்க உள்ள இருக்கும்போது ஷாலினி கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஷாலினி, காவியா எங்க?
உன் கூட விளையாட வரந்தானே சொல்லிட்டு வந்தா. காவியா அபி, காவியா ஷாலினி வீட்டுக்கிட்ட தான் விளையாடிட்டு இருக்கா. விளையாடும் போது இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை ஆயிடுச்சான். அதான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஷாலினி இங்க வந்திருக்கா. நான் போய் காவியாவை கூட்டிட்டு வரேன், நீங்க வீட்டுக்குள்ள போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. வா. வா அஞ்சலி. இந்த பக்கம் கூட்டிட்டு போனதா தானே ஷாலினி சொன்னா. சுடர் எதுக்கு இவ்வளவு பதட்டமா போறா? கூட அந்த பக்கத்து வீட்டு பொண்ணையும் கூட்டிட்டு போறா. என்னாச்சுன்னு தெரியலையே. இந்த மாதிரி காரா? இல்ல ஆண்டி, இது இல்ல. ஐயோ, இந்த மாதிரி காரா? இந்த மாதிரி இல்ல ஆண்டி. காவியாவை எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியலையே. நான் எங்க போய் அவளை தேடுறது? யார் வந்து அவளை கூட்டிட்டு போனாங்க? என்ன காரணத்துக்காக அவளை கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு தெரியல. என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்னது? காவியாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, என் பொண்ணை யார் தூக்கிட்டு போனா? அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எப்படியாவது காவியாவை ஈவினிங்குள்ள கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடும். கடவுளே, காவியாக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சீக்கிரம் அவளை கண்டுபிடிக்கணும். நானே இவங்க கூடவே போறேன். ஓம் துஷ்ட பிரயோத ஆத்மாவே வா. ஓம் அஷ்ட பிரேத ஆத்மாவே வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.